ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளாக நம்ம பார்க்கலாம். சவுதி அரேபியாவுடைய ஜவாஜா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வெளியில் இருந்தால் கூட அவருடைய இக்காமா அதாவது வேலிடிட்டி இல்லாத போது, அதாவது எக்ஸ்பைரி ஆகியிருந்தால் கூட அதை ரினியூவல் செய்ய முடியும். அது யார் ரினியூவல் செய்ய முடியுமா? அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் உள்ள அவங்க ஸ்பான்சர் இருக்காங்களா, அந்த வெளிநாட்டவருடைய ஸ்பான்சர் இருக்காங்களா முதலாளி, ஸோ அவங்களால ஆன்லைன் மூலமாக அதற்கான அபராத தொகைகள், அதே மாதிரி அந்த ரினியூவல் கட்டணங்கள்லாம் செலுத்தி அவங்களால ரினியூவல் செய்ய முடியும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இக்காமாவில் உள்ள புகைப்படத்தையோ இல்லை நேமோ ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட அப்சர் வலைதளம் மூலமாக அந்த ஸ்பான்சரை ஆன்லைன் மூலமாகவே எளிதாக மாற்ற முடியும். அதுபோக இப்போ ஒருத்தவருடைய ஐடி அவங்க கையில் வைத்து இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் டிஜிட்டல் இக்காமா நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை கூட வெளியில் சோதனைகள் சவுதி போலீஸார் தரப்பில் செய்தாங்கன்னா நீங்கள் அதை ஷோ பண்ண முடியும். அதாவது லைசன்ஸாக இருந்தால் கூட, அதே மாதிரி இக்காமாவாக இருந்தால் கூட டிஜிட்டல் வடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டோ இல்லைன்னா உங்களுடைய மொபைல்லே நீங்கள் இப்போ சப்போஸ் இக்காமா உங்கள்கிட்ட கையில் இல்லை அப்படின்னா டிஜிட்டல் இக்காமாவை நீங்கள் ஷோ பண்ணலாம். அது சவுதி அரசாங்கத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் இருந்து தொழிலாளர்களை வேலைக்கு வரவழைத்துட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு போதுமான ஊதியம் வழங்காமல் இருந்தாலோ அது எந்த நிறுவனம் அவங்கள அப்பாயின்ட் பண்ணாங்களோ அவங்க மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோன்று இப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சிறு காயங்கள் ஏற்பட்டாலோ இல்லைன்னா ஏதாவது உறுப்புகள் சேதமடைந்தாலோ ஸோ அவங்களுக்கு போதுமான இழப்பீடு தொகைகள் வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டுள்ள டயத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்தா அவங்களுக்கு ஓவர் டைம் வழங்க வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான அரசு விடுமுறை நாட்களில் கூட தொழிலாளர்களை வேலை செய்ய அனுமதித்தால் அந்த நிறுவனங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு அதாவது கூடுதல் சலுகைகள், அதாவது ஓவர் டைம்லாம் வழங்க வேண்டும். ஸோ இது போன்ற விதிமுறை மீறல்களில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த நிறுவனம் அந்த முதலாளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தான் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு அதிகமான விமானங்களை இயக்கி இருக்கின்றன. வழக்கத்தை விட 13% விமானங்களை அதிகரித்து உள்ளன அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே சவுதி அரேபியாவில் மரண தண்டனை சில காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. அது எப்போ ரத்து செய்யப்படும்னா, இப்போ பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்க மன்னிப்பு வழங்கினாலோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் ஏதேனும் இழப்பீடு தொகையை வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பம் அதை ஏற்றுக்கொண்டாலோ அப்போ மரண தண்டனை இறுதி சமயத்தில் கூட, அதாவது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட நிறுத்தி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட ரீசெண்டாக அதாவது இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பார்த்திங்கன்னா 33 கோடி ரூபாய் அபராத தொகையை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் தூக்கிலிடப்படுவது உறுதி அப்படின்ற நிலையில் அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா 33 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதனால் அவருடைய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சவுதி அரசாங்கம் சட்டம் கூட கூறுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக சவுதி அரேபியாவுடைய MOI தரப்புலேருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே சவுதி அரேபியாவுடைய குடியுரிமை, தொழிலாளர் சட்டம் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் அதாவது சாலை ஓரங்களில், அதாவது நடு ரோட்டில் சலசலப்பை ஏற்படுத்திய வங்காளதேச நாட்டை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பொதுவாகவே சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா அதாவது போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படுகிறது. ரீசெண்டாக அதாவது சவுதியில் தேவையில்லாமல் பல வங்காளதேச வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தேவையில்லாதனா அந்த வெளிநாட்டவர்களுடைய மேல் தான் தப்பு. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா சவுதி போலீஸார் பொது இடத்துல இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலோ, அதாவது சவுதி அரசாங்கத்துக்கு இடையூறை ஏற்படுத்தினாலோ, அதாவது ஒழுக்கத்தை பின்பற்ற தவறினாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் என்பதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாகவே இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.